பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி, பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு மாதிரி எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பொண்ணுங்களை மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, எல்லாம் சொல்லணும், எல்லா பொண்ணுங்களும் சொல்ல விரும்பல. நான் பார்த்திங்கன்னா ஏன்னா சொல்ல வரேன்னா, நான் ஒரு சில வயசில் வந்து அடிபட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். பசங்களோட கேரக்டர் எப்போயுமே அதே மாதிரி தான். பசங்களும் இருக்கானுங்க, நான் எல்லா பசங்களும் சொல்ல வரல, ஒரு சில பசங்களும் இருக்காங்க, ஒரு சில பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. யார் இந்த தப்பை செய்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் நான் சொல்ல விரும்பல. பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப அடிபட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, அதனால சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அசால்ட்டாக அவங்க வந்து எப்படி தான் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மனுஷனே எனக்கு புரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சின்ன வயசுலேருந்து மெயின் செட்டே அப்படியே வளர்ந்துட்டாங்களா நான் சொல்லிட்டு தெரியல. எல்லா விஷயத்தையும் கற்றுக்க தெரியுது. ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுன்னா பார்த்தோம்னா ஒரு நல்ல பையங்களோட வாழ தெரியலையா பார்த்தோம்னா அவங்களுக்கு. நல்ல பசங்களோட மனசும் நல்ல பொண்ணுங்களோட மனசும் ஒரு சில பசங்களும் இப்படி தான் பண்ணுறானுங்க, ஒரு சில பொண்ணுங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிஞ்சின லைஃப்பை வந்து வாழையே தெரியாத தகுதி இல்லாத வாழ்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில வயசுலலாம் பெஜார் பண்ணி விட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பைத்தியமெல்லாம் ஆகிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் பைத்தியம் மாதிரி ஆகிட்டுருக்கேன். நம்ம ஃபீலிங்ஸை சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆக்ஷன் பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே கடந்து வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்போம் பாரு நம்ம. அப்போ தான் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியும். நம்மளை விட்டு போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுனா இது தான். நானும் சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் அட்டனெல்லாம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆனால் என்னத்துக்கு சூசைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு யோசிக்குவேன். நம்மளை பெற்றவங்கிறாங்க எப்போவுமே எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. நம்ம பெற்று வளர்த்து கேர் எடுத்து ஒரு கோர்ஸ் கூட நம்மளை கடிக்காமல் வளர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களாக நம்ம நாட்டுக்கு சாகணும். பார்த்தீங்கன்னா அதனால சொல்லிட்டு இருக்கிற லைஃப்பை வந்து சந்தோஷமாக லவ் பண்ணி சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கின்னு அந்த லைஃப்பை வந்து அழகாக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா வாழ கற்றுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிவிட்டு வாழையே தெரியாமல் நீங்கள் லவ் பண்ணிவிட்டு அப்புறமா வாழ தெரியாமல் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கடந்து வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹஸ்பண்டுக்கோசரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு எல்லாமே விட்டு குத்து போனாங்க. ஹஸ்பண்டும் விட்டு குத்து போனோம், ஒய்ஃபும் விட்டு குத்து போனோம். வாழ்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குதுங்க. விட்டு குத்து போனாவே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் போனாங்கன்னா நான் கூட விட்டு குத்துறதுனால தாங்க நான் இப்போது இவ்வளவோ வந்தேன். பார்த்தீங்கன்னா நான் விட்டு கொடுக்காம வந்ததுன்னா வச்சுக்கோ, நானும் எதிர்த்து பெரிய சண்டைலாம் போட்டுங்கன்னா வச்சுங்க, இன்னும் பெருசாக தான் சண்டை ஆகிருக்கும் தவிர இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டரே எப்போவுமே நான் விட்டு குத்து போகிறதாங்க கேரக்டர். விட்டு குத்து போகிறதுனால நம்ம ஒன்றும் பெரிய ஆள் ஆகிடுறதில்ல. பார்த்தீங்கன்னா